ஓகே, ஹூக்ஸ் கான்செப்ட் தான் லாஸ்டா பார்த்தோம். ஸோ ஹூக்ஸ் கான்செப்ட்ல என்ன பார்த்தோம்? ஹூக்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்றது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஹூக்குன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேட்டை ஹூக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து யூஸ் ஸ்டேட் நம்ம ஒண்ணு வச்சிருப்போம். ஓகே, அந்த யூஸ் ஸ்டேட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் நம்மளுக்கு ஹூக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு கலரை ஒரு யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண போறோம் அப்படின்னா, சும்மா அந்த கலரை கெட் பண்ணாம இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 வேரியபிள் மாதிரி கெட் பண்ணுவோம். இங்க வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் நான் ரூல்ஸ் சொல்லிக்கிறேன். நான் அகைன் உங்களுக்கு இது ஆல்ரெடி டீச் பண்ணது இது ஞாபகம் இருக்கா? இல்ல ஞாபகம் இருக்குன்னா நம்ம இத விட்டுறலாம். இல்ல நான் ஒன்ஸ் அகைன் சொல்லியே ஸ்டார்ட் பண்ணட்டுமா? உங்களோட விஷ். மீன் சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்க அப்படிதானே? எஸ் மேம். அதான் நான் இன்னைக்கு வந்து புதுசு கான்செப்ட் போல நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்டையே ஒன்ஸ் அகைன் ஹூக்ஸ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டே போலாம். ஓகே, சோ ஹூக்ஸ்ங்கிறது எப்படி அப்படின்னா, இந்த யூ ஸ்டேட் நம்ம படிச்சிருப்போம். நீங்க ஃபார்ம் படிக்கும் போதே யூ ஸ்டேட் படிச்சிருப்போம். சோ அந்த மாதிரி யூ ஸ்டேட்டை யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து இந்த ஹூக் கான்செப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அந்த ஸ்டேட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த ஹூக்குங்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இந்த ஃபிஷ்ஷ வந்துட்டு நீங்க வந்து பிடிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஏதாவது சாப்பாடு இந்த ஹூக்ல வச்சுட்டு பிடிக்கிற ஹூக் இருக்கும்ல, ஃபிஷ் பிடிக்கிற ஹூக், அந்த ஹூக்ல ஏதாவது சாப்பாடை வச்சு அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபிஷ் எடுப்பீங்க. அதே மாதிரிதான் இங்க 2 வேரியபிள் வச்சிருக்கோம். ஓகே, சோ இந்த செட் கலர்ங்கிறது அந்த ஹூக்ல உள்ள அந்த ஃபுட் மாதிரி. ஓகே, முதல்ல நம்ம டைரக்டா கலர்ல எடுக்காம செட் கலர் வழியா வாங்கி அதுக்கப்புறம் நம்ம கலர்ல போய் அந்த கலரை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி கான்செப்ட்ல ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ இததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். இப்ப கலர் செட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்டை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கலரா வாங்குறோம். சிம்பிளா கலர்னா இப்ப எனக்கு ஒரு ப்ளூ கலர் இப்ப இன்புட் வந்துட்டு யூசர் வந்துட்டு ஒரு ப்ளூ அப்படின்னு என்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ளூ கலர் பட்டனை வந்து கிளிக் பண்றாங்க அப்படின்னா எனக்கு ப்ளூங்கிற இன்புட் கிடைக்கணும் அப்படின்னா நான் வந்து டைரக்டா அந்த கலரை வாங்காம ஃபர்ஸ்ட் செட் கலர் வழியா வாங்கி அதுக்கப்புறம் என் கலர்ல தூக்கி ஸ்டோர் பண்றதுதான் வந்துட்டு ஹூக் கான்செப்ட். இதை வந்து யூ ஸ்டேட் ஹூக் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த யூ ஸ்டேட் ஹூக் கான்செப்ட நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வாட் இஸ் ஃபங்க்ஷன் காம்போனன்ட்? அந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன், அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனோட நேம் இந்த மாதிரி யூஸ் பண்ணா இதுக்கு பேரு தான் ஃபங்க்ஷன் காம்போனன்ட். இங்க யூஸ் பண்ணிருக்கோம்ல ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனோட நேம், அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனோட கோட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு பேரு ஃபங்க்ஷன் காம்போனன்ட். கிளாஸ் காம்போனன்ட்னா எப்படி இருக்கும்? அதுல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேமை யூஸ் பண்ணுவோம். சரி, கீவேர்டு இது எப்படி யூஸ் பண்ணோம்னா கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு அதுல வந்துட்டு நான் ஏதாவது ஒரு கலர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுல நான் ஒரு வேரியபிள வாங்க போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுல வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுல வந்துட்டு நான் ஏதாவது வேரியபிள பாஸ் பண்ணணும், பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னா நான் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பாஸ் பண்ணுவேன். இது என்னது ஃபங்க்ஷனை எழுதுறதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு மெத்தட். சோ இதை என்ன சொல்லுவோம்னா கிளாஸ் காம்போனன்ட். இந்த மாதிரி நம்ம நார்மலா டிக்ளேர் பண்ற ஃபங்க்ஷன் பேரு ஃபங்க்ஷன் காம்போனன்ட். ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம்னு வச்சு டிக்ளேர் பண்றதுக்கு பேரு ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ். சோ நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஹூக் கான்செப்ட ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் இந்த மாதிரி நீங்க ஃபங்க்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்து அதுல மட்டும்தான் நீங்க இந்த ஹூக் கான்செப்டை யூஸ் பண்ண முடியும். மத்த எதுலயுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ இதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா ஹூக் கான்செப்ட். அதோட ரூல்ஸே மெயினான ரூல்ஸே இதுதான். சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இதுல எதுவுமே நீங்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க கூடாது. இப்ப நீங்க ஹூக் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு கலர்ல செட் கலர்ல நீங்க ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா
இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் டீச் பண்ணிட்டு இது பண்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஹூக்க நீங்க யூஸ் பண்ண போறீங்க. யூஸ் ஸ்டேட் ஹூக்க நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ரியாக்ட்ல இருந்து யூஸ் ஸ்டேட்ட ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? யூஸ் ஸ்டேட்ட இம்போர்ட் பண்ணிருக்கேன். எதுல இருந்து? ரியாக்ட்ல இருந்து யூஸ் ஸ்டேட்ட இம்போர்ட் பண்ணிருக்கேன். சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணணும். ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸ்குள்ள தானே நீங்க யூஸ் பண்ண முடியும். சோ ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணணும். நான் இங்க வந்து ஃபேவரட் கலர் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷனை வச்சிருக்கேன். ஓகேவா? இங்க இதில் ஃபேவரட் கலர் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டேட்டை டிக்ளேர் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் இது வந்து சின்டாக்ஸ். ஓகேவா? இதுல ஏன் நம்ம கான்ஸ்ட் போடுறோம், இதுல ஏன் நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் போடுறோம், அது வந்து சின்டாக்ஸ். இப்ப நீங்க வந்துட்டு கலரை தான் வாங்க போறோம். இப்ப நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு கலரை இன்புட்டா வாங்க போறோம். ரெட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர் அப்படிங்கிற கலரை இன்புட்டா வாங்க போறோம். அதான் நம்மளோட ஃபங்க்ஷன். சோ நான் கலரை வாங்குறதுக்கு சோ 2 இதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கலர், செட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த கலர்ல கரண்டா எனக்கு இப்ப என்ன கலர் நான் வாங்கி வச்சிருக்கனோ அது போய் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும். ஓகே. கரண்ட் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்றதுக்கு இந்த கலர். சோ இப்ப நான் யூசர் கிட்ட இருந்து வேற ஏதாவது ஒரு புது கலரை கெட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஃபால்ட்டா நான் வந்து ரெட் கலர் இந்த யூ ஸ்டேட்ல இங்க வந்துட்டு ஒரு டபுள் கோட்ஸ் குடுத்துருக்காங்களா? இந்த டபுள் கோட்ஸ நீங்க எம்ப்டியாவும் குடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து இனிஷியல் ஸ்டேட்ட வந்துட்டு மென்ஷன் பண்ணுது. யூ ஸ்டேட்டுக்குள்ள இந்த டபுள் கோட்ஸ் நீங்க குடுத்திருந்தீங்க அப்படின்னா, இனிஷியலா எந்த கலருமே நம்ம அசைன் பண்ணல. எம்ப்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ எம்ப்டியா இருக்கு. இதுக்கு பதிலா நான் இந்த யூ ஸ்டேட்ல இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள ரெட் அப்படின்னு குடுத்தேன்னா, அப்போ இனிஷியலா நமக்கு ஸ்டேட்டுக்குள்ள என்ன இருக்கு? ரெட் கலர். சோ ரெட் கலர் மீன்ஸ் நம்மளோட கரண்ட் கலர் வந்துட்டு என்ன இருக்கும்னா ரெட் அப்படின்னு இருக்கும். சோ நான் இங்க செட் கலர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப நான் ப்ளூ கலரோ, கிரீன் கலரோ வேற ஏதாவது கலர்ஸ வாங்க டைரக்டா கலர்ல போய் சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் போயிட்டு செட் கலர்ல போயிட்டு டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணும். சோ இது என்ன பண்ணும்? செட் கலர் அப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற கலர் கரண்டா இருக்கக்கூடிய கலரையோ கரண்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்ட ஸ்டோர் பண்ணும். செட் கலர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு கலர் அப்டேட் ஆக ஃபர்ஸ்ட் ப்ளூ கலரை வாங்குறோம் அப்படின்னா, கலருக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செட் கலர் போய் அந்த ப்ளூ கலரை வாங்கிட்டு தான் அது டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் தான் அது வந்து கலர்ல போயிட்டு ரெட்டா இருக்குமா? நம்ம இங்க கலரை வந்து நம்ம இங்க ரெட்ன்னு வச்சிருந்தோமா? சோ இப்ப செட் கலர் ப்ளூ கலர் வாங்கி வச்சிருக்குன்னா, கலர்ல போய் ப்ளூ கலர் அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். சோ அப்ப இந்த செட் கலர் என்ன பண்ணுது? கலர் மாற அப்டேட் பண்ணி டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதுக்கப்புறம் டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வச்சது கலருக்கு சேஞ்ச் ஆயிடுது. கலருக்குள்ள போயிரும். ஓகேவா? சோ அதுக்கு தான் 2 வேரியபிள் மாரி டிக்ளேர் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் இது வந்து கரண்ட் ஸ்டேட்ட ஸ்டோர் பண்றதுக்கு, செட் கலர்ங்கிறது வந்து எதுக்கு அப்டின்னா, அப்டேட் ஆக அந்த ஸ்டேட்ட ஸ்டோர் பண்றதுக்கு செட் கலர். அதுக்கப்புறம் இந்த யூ ஸ்டேட்ல நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அதான் இனிஷியல் வேல்யூ. இப்ப நான் இங்க எதுவுமே குடுக்கல அப்டின்னா, இனிஷியலா எனக்கு எம்ப்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எந்த கலருமே அசைன் ஆகல. சோ இனிஷியலா எம்ப்டியா இருக்கு. அதுல நான் இப்ப ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கலரை குடுக்கேன் அப்படின்னா, எனக்கு இனிஷியல் கலர் ரெட் அந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. யூ ஸ்டேட்டுக்குள்ள. இப்ப இந்த சிம்பிளான ப்ரோக்ராம். ஓகேவா? சோ இப்ப இங்க இந்த சிம்பிள் ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஸ்டேட்டை இம்போர்ட் பண்ணிருக்காங்க. ரியாக்ட் டோம்ல ரியாக்ட் டோம் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அது நம்ம வழக்கமா பண்றதுதான். ஃபங்க்ஷன்ல 2 ஸ்டேட். ஃபர்ஸ்ட் கலர், இன்னொன்னு செட் கலர். சோ யூ ஸ்டேட்ல இங்க நம்ம என்ன இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்? ரெட். சோ ரெட் ஃபர்ஸ்ட் செட் கலர்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிட்டு, அதுக்கப்புறம் இப்ப கலர்ல கரண்ட் ஸ்டேட்ல என்ன ஸ்டோர் ஆயிரும்னா ரெட் கலர் ஸ்டோர் ஆயிரும். இப்ப நான் மை ஃபேவரட் கலர் இஸ் கலரை தான் பிரிண்ட் பண்ணுவேன். செட் கலரை பிரிண்ட் பண்ணிடக்கூடாது. செட் கலருங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மத்த எதுக்குமே கிடையாது. டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. நீங்க வந்துட்டு இப்ப இங்க வந்து ரெட் கலர்னா ரெட் கலரை மட்டும்தான் பிரிண்ட் பண்றோம். இதே நான் கலரை மாத்திக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெட் கலர் வாங்குறேன், அப்புறம் ப்ளூ கலர் வாங்குறேன், அப்புறம் கிரீன் கலர் வாங்குறேன். அப்படி கலரை மாத்த அது டெம்பரவரியா செட் கலர்ல ஸ்டோர் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிரும்னா கலர்ல போய் சேஞ்ச் பண்ணிரும். இது ஜஸ்ட் அப்டேட் பர்பஸ்க்கு டெம்பரவரியா அப்டேட் பண்ணி ஸ்டோர் பண்ற பர்பஸ்க்கு தான் இது யூஸ் ஆகும். நீங்க அவுட்புட்ல பிரிண்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து கலரை தான் பிரிண்ட் பண்ணணும்.
சோ மை ஃபேவரட் கலர் இஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கலரை பிரிண்ட் பண்றேன். சோ கலருங்கிறது இங்க ஒரு வேரியபிள் நேம் மாதிரி. சோ அதை நீங்க வந்துட்டு கர்லி பிரேஸ்க்குள்ள தான் கொடுத்துக்கணும். சோ கர்லி பிரேஸ்க்குள்ள கொடுத்துருக்கேன். சோ எனக்கு இனிஷியலா இங்க என்ன கலர் அசைன் ஆயிருக்கு? ரெட். அப்ப கலருக்குள்ள என்ன இருக்கும்? ரெட். சோ நான் அவுட்புட் பிரிண்ட் பண்ணும்போது மை ஃபேவரட் கலர் இஸ் ரெட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரிஞ்சது தானே? எல்லாத்துக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. ஓகேவா? இப்பவே கிளியர் பண்ணிருங்க. ஓகே. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகுறது எதுல அப்டேட் ஆகும்? செட் கலர்ல அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கலர்ல அப்டேட் பண்ணுவேன். அந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் இன்னும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இனிஷியலா என்னோட கலரை வந்துட்டு நான் வந்துட்டு ரெட்ன்னு வச்சிருக்கேன். சோ மை ஃபேவரட் கலர் இஸ் ரெட் கலர் தான் இருக்கும். ஆனா இந்த பட்டனை நான் கிளிக் பண்றேன். இங்க ப்ளூன்னு ஒரு பட்டன் இருக்கு கீழே. சோ அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு கலர் வந்து என்னவா சேஞ்ச் ஆகணும்? ப்ளூவா சேஞ்ச் ஆகணும். சோ நான் இங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன்னா, ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு கலர் என்னவா சேஞ்ச் ஆகணும்னு சொன்னேன்? ப்ளூவா சேஞ்ச் ஆகணும். சோ நான் ப்ளூவா டைரக்ட்டா கலர்ல போய் சேஞ்ச் பண்ண முடியாது. சோ இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, ரெட் கலர்ல இருந்து என்னோட கலர் ப்ளூவா அப்டேட் ஆகுது. சோ டெம்பரவரியா அப்டேட் பண்ற கலரா ஸ்டோர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? செட் கலர் தானே யூஸ் பண்ணுவோம். அது மீன்ஸ் செட் 2வது இருக்கக்கூடிய ஸ்டேட்ட தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டேட் கரண்ட் ஸ்டேட்ட ஸ்டோர் பண்றதுக்கு. இப்ப கரண்ட் ஸ்டேட் நமக்கு என்ன இருக்கு? ரெட். சோ ரெட்ட ஸ்டோர் பண்ணி எதுல இருக்குன்னா கலர். இப்ப நான் ரெட்ட என்ன பண்ண போறேன்? அப்டேட் பண்ணி ப்ளூவா மாத்த போறேன். கிளிக் பண்ணோனே. அப்டேட் ஆகுறத ஸ்டோர் பண்றதுக்கு தான் இந்த செகண்ட் உள்ள ஃபங்ஷன். சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இங்க ப்ளூ கலரா மாத்தணும்னா செட் கலர்ல போய் ப்ளூவா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ளூ என்ன ஆயிரும்னா கலர்ல சேஞ்ச் ஆயிரும். இந்த ஒரு எக்ஸாம்பிள ஆல்ரெடி பண்ணதுதான் எல்லாமே. பட் ஸ்டில் நம்ம திருப்பி பண்ணலாம் தப்பில்ல. இங்க நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி ஃபங்ஷன வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் என்ன ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறேன்? ஃபங்ஷன்ல பி கேர்ஃபுல் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேப்ஸா தான் இருக்கும். ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த ஃபேவரட் ஃபங்ஷன் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? கீழ போயிட்டு கால் பண்ணணும். ஆனா அது எக்ஸிக்யூட்டே ஆகும். ஓகே. இந்த ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க? 2 ஸ்டேட்ட டிக்ளேர் பண்றீங்க. அது என்ன சின்டாக்ஸ்ல டிக்ளேர் பண்ணணும்? கான்ஸ்ட். இப்ப எனக்கு கலர் வேணும். என்னோட வேரியபிள் நேம். இது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி தான். ஓகேவா? சோ நான் கலர், செட் கலர் 2 நேம் வச்சுக்கிறேன். இது 2த்துக்கும் இனிஷியலா ஸ்டேட்ல ஒரு ஒரு வேல்யூ வச்சு இனிஷியலைஸ் பண்ணணும்ல. சோ இனிஷியலா அது என்ன ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னா, ரெட் கலர் ஸ்டேட்ல இருக்கும். இப்ப கலரோட கரண்ட் ஸ்டேட் இப்ப என்னது? ரெட். ஓகேவா? இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்? ரிட்டன்ல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, ஒரு H1ல என்னோட கலர் மை ஃபேவரட் கலர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கலர் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் இது கரெக்ட்டா பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இத ரன் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு அடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே கமாண்ட்ல தானே இருக்கு.
எல்லாருமே ரன் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரியாக்ட்ட ரன் பண்ணலன்னா எதுவுமே நனவு இருக்காது. எதுல போய் நமக்கு ரன் பண்ணணும் அப்படிங்கிறதே மறந்துரும். ஸோ அதனால அட்லீஸ்ட் ஒரு ப்ரோகிராமாவது இந்த டாஸ்க் சாட்டர்டே, சண்டே கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு கொஞ்சம் இத கம்ப்ளீட் பண்ணுங்க. அதிலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டாஸ்க் முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் கிடைக்கும். எப்படி ரன் பண்றது? பேசிக்கா ஃபார்ம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது? ஃபார்ம்லயே உங்களுக்கு யூஸ் ஸ்டேட் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துரும். ஓகே. நீங்க மண்டே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போதே, உங்களுக்கு ஏதாவது நியூ கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா, நான் அப்பவே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ம். ஓகே. சோ எனக்கு இங்க வந்துட்டு அவுட்புட் பிரிண்ட் ஆயிட்டு, மை ஃபேவரட் கலர் இஸ் ரெட். ஏன் இங்க ரெட் இருக்கு? ஏன்னா நான் யூஸ் ஸ்டேட்ல இங்க இனிஷியலைஸ் பண்ண கலர் ரெட். இப்ப நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, கீழ ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஓகே. சோ பட்டன்ல நான் டைப் என்ன குடுத்துக்கிறேன் அப்படின்னா, டைப் இஸ் ஈக்வல் டு பட்டன். அதுக்கடுத்து நான் என்ன குடுத்துக்கிறேன் அப்படின்னா, அதுல ஆன் கிளிக் பண்ணும்போது சோ பட்டனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் எக்ஸிக்யூட் ஆகுதான்னு தெரியணும்ல. சோ பட்டன் வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன். ஓகே. ப்ளூன்னு ஒரு பட்டனை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டனை ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும்? நான் அதை வந்துட்டு ஒரு இது ஃபங்க்ஷன்ல எழுதிக்கிறேன். ஐ மீன் ஆரோ ஃபங்க்ஷன்ல எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுவீங்க? பிராக்கெட்டு. ஸோ பிராக்கெட்ல என்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னா, செட் கலர்ல போயிட்டு கலர் வந்து அப்டேட் ஆக போகுது. என்ன கலரா அப்டேட் ஆக போகுது? ப்ளூ கலரா அப்டேட் ஆக போகுது. ஸோ ப்ளூ கலரா அப்டேட் ஃபர்ஸ்ட் செட் செட் கலர்ல அப்டேட் ஆகும். செட் கலர் அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கலர்ல கரண்ட் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணிரும். அதாவது ப்ளூ கலரை ஸ்டோர் பண்ணிரும். அப்ப இப்ப நீங்க போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்க ரெட்டா இருந்தது ப்ளூவா மாறிடும். ஃபர்ஸ்ட் ரெட்டா தான் இருக்கும். பட்டனை கிளிக் பண்ண உடனே செட் கலர் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் செட் கலர்ல போயிட்டு ப்ளூ ஸ்டோர் ஆகும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ப்ளூ அப்படியே என்ன பண்ணிடும்னா, கலர்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். இப்ப அவுட்புட்ல நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி வரும்? மை ஃபேவரட் கலர் இஸ் கலர்ல என்ன கலர் இருக்கும்? ப்ளூ கலர் இருக்கும். அப்போ ப்ளூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இங்க ப்ளூவா சேஞ்ச் ஆயிரும். சோ இந்த மாதிரி அப்டேட்டுக்கு தான். இப்ப நான் இங்க 2, 3 பட்டன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க வந்து சிங்கிள் பட்டன் தான் இருக்கு. அப்படிதானே? இன்னொரு எக்ஸாம்பிள் வரும். அதுல வந்து நெறைய பட்டன் இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இதுல வந்துட்டு ப்ளூ, ரெட், பிங்க், கிரீன். சோ நான் பிங்க் கலர் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு கலர் என்னவா அப்டேட் ஆகும்? பிங்கா அப்டேட் ஆயிரும். அப்ப எனக்கு இங்க கலர் டிஸ்ப்ளே பண்ணும்போது பிங்க் கலர் டிஸ்ப்ளே பண்ணும். அடுத்து கிரீன் கலர் பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு செட் கலர் ஃபர்ஸ்ட் கிரீனா அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல கலர் வந்து கிரீனா எனக்கு அப்டேட் ஆயிரும். மை ஃபேவரட் கலர் இஸ் கிரீன் அந்த மாதிரி. எந்த பட்டன் கிளிக் பண்றீங்களோ அந்த பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செட் கலர்ல போயிட்டு கலர் அப்டேட் பண்ணும். அதுக்கப்புறம் கலர்ல வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கும். சரி. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஒரு யூஸ் ஸ்டேட்ல நீங்க வந்துட்டு ஒரு யூஸ் ஸ்டேட் தான் குடுக்கணும்னு இல்ல. லைக் இப்போ நான் இங்க வந்து கலர்ங்கிறத மட்டும் வாங்குனேன். சோ கலர், செட் கலர்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு யூஸ் ஸ்டேட் மட்டும் வச்சிருந்தேன். சோ இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க மல்டிபிள் யூஸ் ஸ்டேட். இப்போ ஒரு கார் பத்தின டீடைல்ஸ நான் வாங்க போறேன் அப்படின்னா, அந்த காரோட பிராண்ட் நேம ஃபர்ஸ்ட் ஒரு யூஸ் ஸ்டேட்ல குடுத்துருக்கேன். அடுத்து மாடல், அடுத்து இயர், அடுத்து கலர். சோ அதே மாதிரி எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணுமா? நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணாதா அப்படின்னு கேட்டா நம்பரும் நீங்க குடுத்துக்கலாம். சோ இந்த வேரியபிள் என்ன பண்ணும்? நம்பரும். வேரியபிள் நேம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அதனால நீங்க யூஸ் ஸ்டேட் எத்தனைனாலும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல நீங்க என்ன டேட்டானாலும் குடுத்துக்கலாம். நம்பரோ, ஸ்ட்ரிங்கோ, கேரக்டர் எதுனாலும் குடுத்துக்கலாம். சோ நான் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிராண்டு, அதுக்கப்புறம் மாடல், இயர், கலர் 4த்தையும் யூஸ் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சோ அது எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூவையும் அவங்க இனிஷியலைஸ் பண்ணிட்டாங்க. ஃபார்டு, மஸ்டாங், 964 இங்க நம்ம வந்துட்டு ரெட்ட இனிஷியலைஸ் பண்ணோம்ல. அந்த மாதிரி அவங்க காரோட மாடலு, அதுக்கப்புறம் அதுக்கு பிராண்ட் நேமு, அதுக்கப்புறம் இயர் எல்லாத்துக்குமே
ஒரு வேல்யூவ அங்க யூஸ் ஸ்டேட்ல குடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு இங்க பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா, இப்ப பிராண்ட் பிரிண்ட் பண்ணேன்னா, யூஸ் ஸ்டேட்ல டிஃபால்ட்டா பிராண்டோட நேம் என்ன இருக்கு? ஃபாடுன்னு இருக்கு. அப்போ மை ஃபாட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து கலர் என்ன இருக்கு அப்படின்னா, ரெட் கலர் தான் இருக்கு. சோ இட் இஸ் a ரெட். மாடல் என்ன இருக்கு அப்படின்னா, மஸ்டாங். மஸ்டாங் ஃப்ரம் இயர்ல 1964ன்னு இருக்கு. சோ 1964 அப்படிங்கிறது இங்க மென்ஷன் ஆகும். சோ நான் நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன் பிட்வீன்ல டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும், அகைன் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே. சோ இது பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் பெரிய வேலையா இருக்குமா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் தனித்தனியா ஒவ்வொன்னுக்கும் யூஸ் ஸ்டேட்ட இது பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூவ டிக்ளேர் பண்ணி, சோ இது கொஞ்சம் செட் ஆஃப் லைன்ஸும் நமக்கு கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தி. இத சிம்பிளா முடிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் மெத்தட் தான். சோ நீங்க இங்க யூஸ் ஸ்டேட்ல இனிஷியலைஸ் பண்றீங்களா வேல்யூ? சோ அத எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸா இனிஷியலைஸ் பண்ணிடணும். சோ காமனா நான் இப்ப இது எல்லாமே ரிலேட்டட் டு கார் ரிலேட்டட் டீடைல்ஸ் தான். அதோட பிராண்ட், மாடல், இயர், கலர். சோ இத வந்து நான் காமனா கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் 2 ஸ்டேட் குடுத்துருக்கேன். காரு, செட் காரு. இப்போ யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள நான் என்ன பண்ணணும்? பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுவேன். இங்க பண்ணிருக்காங்களா? பிராண்டுக்கு ஒரு வேல்யூ ஃபார்டுன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. மாடலுக்கு மஸ்டாங்ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி நான் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது, நான் கீ வேல்யூ பேர்ஸா குடுத்துக்கிட்டேன். சோ பிராண்ட வந்துட்டு அதோட நேம் ஃபார்டு, மாடல் மஸ்டாங், இயர் 1964 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா ஒவ்வொன்னுக்கும் யூஸ் ஸ்டேட்ட குடுக்காம, ஒரு யூஸ் ஸ்டேட்டுக்குள்ளேயே கீ வேல்யூ பேர்ஸா நான் குடுத்துட்டேன். இப்ப எனக்கு இதுல உள்ள பிராண்ட ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் இதுலலாம் டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணிட்டேன். பிராண்டு, கலரு, மாடல். ஏன்னா நான் தனித்தனியா குடுத்திருந்தேன். அதனால நான் தனியாவே ஆக்சஸ் பண்ணிட்டேன். பிராண்டு, மாடல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா ஆக்சஸ் பண்ணிட்டேன். பட் இங்க எப்படி இருக்கு? காருக்குள்ள தான் பிராண்டு, மாடல் எல்லாமே இருக்கு. காருங்கிற அந்த யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள தான். சோ அதனால நான் இப்ப இங்க எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, மை கார் டாட் பிராண்டு, கார் டாட் கலர். அப்ப இது கார் டாட் பிராண்ட்னா, கார்ல உள்ள பிராண்ட்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்க்கும் ஃபால்ட். அப்ப அத பிரிண்ட் பண்ணுவோம். அடுத்து கார்ல உள்ள இதுல என்ன ஆப்ஜெக்ட்? கலர். கலர் ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு? அத வந்து பிரிண்ட் பண்ணும். இயர் இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி நீங்க ரொம்ப அதிகமா கோட எழுத வேண்டாம். எனக்கு அதோட ஒர்க்க ரெடியூஸ் பண்ணணும், காம்ப்ளெக்சிட்டிய குறைக்கணும் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள கீ வேல்யூ பேர்ஸ் ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அந்த காருங்கிற காமனா அதுக்கு ஒரு நேம் வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கு அந்த நேம் டாட் நீங்க என்ன கீ ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கீயோட நேம். சோ இதுதான் வந்துட்டு யூஸ் ஸ்டேட் குரூப்ஸ். ஓகே. இதுல இன்னும் 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இல்லடா வேற ஒண்ணும் இல்ல. இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஆஹ் இப்ப எனக்கு ப்ளூ கலரு ஆன் கிளிக் பண்ணும்போது செட் கலரை ப்ளூவா மாத்தினேன். சோ நான் இங்க என்ன பண்ணிட்டேன்? டைரக்டா ஆன் கிளிக் பண்ணோம்னா அங்கேயே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதி செட் கலரை அங்கேயே சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலர்ல போய் ஸ்டோர் பண்ணிச்சு. பட் இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ல ப்ளூ கலர்ல ஸ்டோர் ஆகுது. ஜஸ்ட் ஆன் கிளிக்ல டைரக்டா ஃபங்க்ஷன் எழுதாம ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிருக்காங்க. அப்டேட் கலருங்கிறத கால் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன பண்ணி இங்கேயே நீங்க ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிடலாம். இதே பிராக்கெட் போட்டு ஆரோ ஃபங்க்ஷன் போட்டு இந்த மாதிரி கூட நீங்க எழுதலாம். பிரச்சனை கிடையாது. ஆனா நான் இங்க வந்துட்டு பெரிய பெரிய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதும்போது அதே லைன்லயே எழுதுறது கரெக்டா இருக்காது. சோ அப்ப நாங்க தனியா தான் ஃபங்க்ஷன் எழுதுவாங்க. அதனால இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அப்டேட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஆரோ ஃபங்க்ஷன்ல என்ன எழுதியிருக்கேன்னா, செட் கார்ல ப்ரீவியஸ் ஸ்டேட்ட மாத்திட்டு நம்மளோட கலர் ப்ளூவ வந்து செட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே. இதுதான் இங்க நடந்திருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ண உடனே அப்டேட் கலர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். சோ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே செட் கார்ல அங்க டைரக்டா நீங்க வந்து ரெட், கிரீன் அப்படி சொல்லிட்டு வேல்யூவை சேஞ்ச் பண்ணீங்க. பட் இங்க என்னதுன்னா, ப்ரீவியஸ் ஸ்டேட்ன்னு போட்டுட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ப்ரீவியஸ் ஸ்டேட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனோட நேம் மாதிரி. சோ அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படி காப்பி பண்ணி வச்சுட்டு கரண்ட் ஸ்டேட் ஆன இப்ப நான் கிளிக் பண்ணோம்னா ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகுமா? அந்த ப்ளூ வந்துட்டு எனக்கு ஸ்டோர் ஆகும். இது மாதிரி பிங்க் கலர் குடுத்திருந்தேன்னா, அதே மாதிரி ப்ரீவியஸ் ஸ்டேட் விட்டுட்டு
எனக்கு இப்ப இருக்கிற கரண்டோட கலரை வந்துட்டு செட் கலர்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரிதான் இங்க கார்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது போயிட்டு ஒரிஜினல் கார்ல போயிட்டு அந்த மாடலோட நேமையோ இல்ல அத கலரையோ அது என்ன பண்ணணும்னா அப்டேட். அடுத்து என்னது அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ஹூக்ஸ். ஓகே, 2 minutes வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன். ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே, ஸோ யூஸ் எஃபெக்ட் ஹூக்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த யூஸ் எஃபெக்ட நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். எதுல யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது கவுண்ட் பண்றீங்க, ஏதாவது டைமர், கவுண்டர் அந்த மாதிரி நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா மட்டும்தான் இந்த யூஸ் எஃபெக்ட் ஹூக்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு கவுண்ட் வந்து இனிஷியலா 0 அப்படின்னு வச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு டைம் நான் வந்துட்டு என்னோட இதை ரெண்டர் பண்ண என்னோட வெப்சைட்டை ரெண்டர் பண்ண எனக்கு என்ன ஆகும்னா இந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே ஐ மீன் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது 1 டைம், செகண்ட் டைம், அதுக்கப்புறம் தேர்ட் டைம். நான் அங்க வச்சுட்டு எவ்வளவு நேரம் நான் அதை ரெண்டர் பண்ணி அந்த இதை வந்துட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கணும், என்னோட ரியாக்ட் வெப்சைட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கணும், அது வரைக்கும் எனக்கு கவுண்ட் டவுன் அப்படி கூடிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேவா? சோ கூடிட்டே எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இத நம்ம இந்த எக்ஸாம்பிள் வேணா பண்ணலாம். ஸோ நான் இங்க வந்து ஃபங்ஷன் வந்துட்டு டைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ இங்க நீங்க யூஸ் ஸ்டேட்டோட சேர்த்து யூஸ் எஃபெக்டையும் யூஸ் பண்றீங்க. யூஸ் எஃபெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணாதான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த செட் டைமரு, கவுண்டரு அந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ் பில்டின் ஃபங்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? அந்த பில்டின் ஃபங்ஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இங்க வந்துட்டு ஃபேவரட்டை மாத்திட்டு டைமர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டைமரா மாத்திக்கிறேன். இப்ப டைமரா மாத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா கவுண்டிங் தானே, நம்மளோட வெப்சைட் எத்தனை டைம் ரெண்டர் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்றேன். சோ அதுக்கு நான் வந்துட்டு 2 யூஸ் ஸ்டேட், ஒன்னு கவுண்ட், இன்னொன்னு அதோட டெம்பரவரி அப்டேட் வேரியபிள்ஸ் ஐ மீன் அப்டேட் வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு இன்னொரு ஒரு நேம் வேணும்ல. சோ அதுக்கு வந்து நான் செட் கவுண்ட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? செட் கவுண்ட்னு வச்சுட்டு நான் இங்க வந்துட்டு யூஸ் ஸ்டேட்டை இனிஷியலா 0ன்னு கொடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் கவுண்டோட இனிஷியல் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுக்க போறோம், எனக்கு இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா என்னோட வெப்சைட் வந்து எத்தனை டைம் ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ டைரக்டா இங்க நான் ஒரு லைன் தானே வைக்கிறேன். ஸோ அதனால டைரக்டாவே கொடுத்துருக்கேன். எத்தனை டைம் ரெண்டர் ஆயிருக்கோ அதோட கவுண்ட் வந்துட்டு இங்க இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் கவுண்ட்னு போட்டுட்டு டைம்ஸ். சரி, ஓகே. எப்படி கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்?
சோ அதுக்கு தான் யூஸ் எஃபெக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறோம். சோ இத நீங்க வந்துட்டு சின்டாக்ஸ் இத நீங்க அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். சோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுத போறீங்க. எதுக்கு அப்படின்னா கவுண்ட கால்குலேட் பண்றதுக்கு. சோ கவுண்ட எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு வந்து ஒரு டைம் அவுட் செட் டைம் அவுட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். சோ இந்த செட் டைம் அவுட் இதை யூஸ் பண்ணாதான் உங்களால என்ன பண்ண முடியும், கவுண்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர முடியும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும். ஓகே, சோ நான் இங்க அந்த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷனை இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன், யூஸ் எஃபெக்ட் ஃபங்க்ஷன். அடுத்து நான் கவுண்டோட வேல்யூவை என்னோட வெப்சைட் ரெண்டர் ஆயிட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்க நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு எதுல இன்க்ரீஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் இப்ப கவுண்டோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் செட் கவுண்ட்ல தானே இன்க்ரீஸ் ஆகும். சோ நான் செட் கவுண்ட்ல என்னோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எதோட வேல்யூவை, கவுண்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சோ இனிஷியலா கவுண்ட் என்ன இருக்கு அப்படின்னா 0. அத நான் எதா மாத்திக்கிறேன், இது என்னது அப்படின்னா ஆப்ஜெக்ட் மாதிரி. ஓகே, ஒரு வேரியபிள் பாராமீட்டர் மாதிரி. இந்த கவுண்ட் தான் நமக்கு இங்க இன்க்ரீஸ் ஆக இந்த கவுண்ட் தான் இங்க பாஸ் ஆகும். ஓகே, கவுண்ட் பிளஸ் 1. ஸோ எனக்கு என்ன ஆகுது, கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகே, ஸோ இது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னா நம்ம வெப்சைட் ஓபன் பண்ணி வச்சுட்டே தான் இருப்போம். அது பாட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகக்கூடாது. ஒரு டைமிங்க்கு அப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகுறது ஸ்டாப் ஆயிரும். சோ அந்த டைமிங்க நீங்க எதுல செட் பண்ணணும்னா இந்த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க அந்த கோட்லாம் எழுதி முடிச்சுட்டு பேரான்திசிஸ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு இந்த டைமரை அங்க கொடுத்துக்கணும். சோ நான் டைமரை கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சோ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக இங்க வந்துட்டு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 1 2 3 ஏன்னா கவுண்ட் வந்து நான் பிளஸ் பண்ணிட்டே இருக்கேன். சோ ஒவ்வொரு டைம் கவுண்ட் வந்து பிளஸ் ஆக இங்கேயும் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இங்க 7 டைமர் ஓட ஆரம்பிச்சிட்டா. சோ நான் ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அது ஓட ஆரம்பிச்சிடும். சோ ஓடிட்டே இருக்கும். நான் இங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணிருக்குன்னா ஓடிட்டே இருக்கும். சோ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன்னா 0ல இருந்து திருப்பி ஆரம்பிக்கும். சோ 1 2 3 4 5 அந்த மாதிரி உங்களுக்கு டைமர் இல்ல இந்த மாதிரி கவுண்ட் டவுன் நீங்க வெப்சைட்ல எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, இந்த ஆஃபர் கவுண்ட் டவுன் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த மீஷோல எல்லாம் பாத்தீங்கன்னா. சோ அதெல்லாம் என்னது, இந்த மாதிரி டைமர் ஃபங்க்ஷன் இதை யூஸ் பண்ணி தான் செட் டைம் அவுட் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி தான் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இதே இதுல அததான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க யூஸ் எஃபெக்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது வேல்யூவர்ஸ பாஸும் பண்ணலாம். இப்ப நான் இங்க என்ன பண்ணலன்னா எந்த வேல்யூவை பாராமீட்டரை பாஸ் பண்ணல. இன்கேஸ் நீங்க யூஸ் எஃபெக்ட்டுக்கு ஏதாவது பாராமீட்டரை இங்க இருந்து பாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது பாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க வந்து ப்ராப் ஸ்டேட் இந்த மாதிரி பிராக்கெட்டுக்குள்ள நீங்க வந்து கொடுக்கணும். ஓகே, ஏதாவது பாஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க அந்த மாதிரி பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்கணும். ஓகேவா, இங்க நம்ம எதுவுமே பாஸ் பண்ணல. இன்கேஸ் நீங்க பாராமீட்டர் ஏதாவது இதுக்கு பாஸ் பண்ண போறீங்கன்னா அதை நீங்க இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா அதே யூஸ் எஃபெக்ட் அதுல உள்ளதுலதான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு கால்குலேட்டர். ஓகே, இவ்வளவு நேரம் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா
நான் வந்து வெப்சைட் ஓபன் பண்ணி வச்ச உடனேயே எனக்கு வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ண இந்த கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகே. இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம அது இன்க்ரீஸ் ஆக அத 2ஆல மல்டிப்ளை பண்ணி கால்குலேஷன்ல பிரிண்ட் பண்ண போறோம். சோ இனிஷியலா இங்க நான் கவுண்ட் 0ன்னு வச்சிருக்கேன். ஒரு பட்டன் வச்சிருக்கேன். சோ அந்த பட்டனை நான் கிளிக் பண்ண கவுண்டோட வேல்யூ +1ஆ இன்க்ரீஸ் ஆச்சுல. இங்க இன்க்ரீஸ் ஆச்சு தானே. இங்க இன்க்ரீஸ் ஆச்சுல. செட் கவுண்டோட வேல்யூ கவுண்ட் +1ஆ இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஓகே. சோ ஒவ்வொரு டைம் நான் கிளிக் பண்ண செட் கவுண்டோட வேல்யூ 1ஆ அதிகமாயிட்டே இருக்கும். சோ அதிகமாயிட்டே இருக்கும். அதிகமாக இப்ப எனக்கு வந்துட்டு 1 வந்துட்டு அடுத்து என்னது 2ஆ மாறுது. 2 3ஆ மாறுறப்போ அந்த கவுண்ட 2 இன்டு 2ஆல மல்டிப்ளை பண்ணி கால்குலேஷன்ல ரிப்பீட் பண்றோம். சோ கால்குலேஷனை நீங்க தனியா வாங்கிட முடியுமா? கிடையாது. அதுக்கு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஒன்னு கால்குலேஷன், இன்னொன்னு செட் கால்குலேஷன். என்னதுன்னா இப்ப நான் இங்க ஃபர்ஸ்ட் 2ன்னு கொடுக்கும்போது 2 இன்டு 2 4ன்னு பிரிண்ட் ஆகும். இப்ப நான் இங்க பிளஸ் கொடுத்தேன்னா கவுண்டோட வேல்யூ 3ஆ மாறும். அப்ப 3 இன்டு 2 இங்க 6ஆ மாறும். அப்ப கால்குலேஷன் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கவுண்ட் அப்டேட் ஆகுற மாதிரி கால்குலேஷனும் கவுண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப அப்டேட் ஆகும் போதே நீங்க என்னதான் 2 ஸ்டேட் யூஸ் பண்ணியே ஆகணும். ஒன்னு கால்குலேஷன், இன்னொன்னு செட் கால்குலேஷன். செட் கால்குலேஷன் டெம்பரவரியா அப்டேட் ஆக செட் கால்குலேஷன்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணுவோம். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், கவுண்ட் 2ஆ இருக்கா. சோ 2 இன்டு 2 அப்படிங்கும்போது 4. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த 4ங்கிறது செட் கால்குலேஷன்ல போய் அசைன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கால்குலேஷன்ல அசைன் ஆகும். சோ இங்க கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக தான் அந்த கவுண்ட தான் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க கவுண்ட பாஸ் பண்ணணும். இங்க எனக்கு இன்க்ரீஸ் ஆகுற கவுண்ட் எங்க இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, இந்த ஆன் கிளிக் பண்ணும்போது அந்த பட்டன்ல கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ இன்க்ரீஸ் ஆக அந்த கவுண்ட நான் இங்க செட் கால்குலேஷனுக்கு பாஸ் பண்ணாதான் அந்த கவுண்டோட 2 மல்டிப்ளை பண்ணி அந்த கால்குலேஷன்ல பிரிண்ட் பண்ணும். சோ இங்க இன்க்ரீஸ் ஆக செட் கவுண்ட்ல இன்க்ரீஸ் ஆக அப்புறம் கவுண்ட்ல இன்க்ரீஸ் ஆகும். அந்த கவுண்ட நான் இங்க யூஸ் எஃபெக்ட்ல பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ண உடனே அந்த கவுண்டோட எனக்கு 2 மல்டிப்ளை பண்ணி செட் கால்குலேஷன்ல அடுத்து அப்டேட் ஆகுது. ஓகே. சோ இதுதான் வந்துட்டு யூஸ் ஸ்டேட் ஹூக், யூஸ் எஃபெக்ட் ஹூக். ஓகே. சோ இதுல இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கு. ஒண்ணு இல்ல. இப்ப எனக்கு நான் இங்க ஓபன் பண்ணி வச்சோன்னே அதுவா எனக்கு ரெண்டர் ஆயிட்டே இருக்கா. 161 டைம்ஸ் ரெண்டர் ஆயிட்டு. இந்த மாதிரி எனக்கு ரெண்டர் ஆயிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும். நான் ஒவ்வொரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ண எனக்கு ரெண்டர் ஆயிக்கணும் அப்படின்னா கிளியர் டைம் மோட் கொடுத்துக்கலாம். சோ அது என்ன பண்ணிரும் அப்படின்னா நம்ம அந்த வெப்சைட்டை விட்டு வெளியில வரும்போது இந்த டைம் அவுட்டை கிளியர் பண்ணிடும். கிளியர் பண்ணா அது வந்து என்ன ஆகாது, ரெண்டர் ஆகாது. ஒரு டைம் மட்டும் ரெண்டர் ஆகும். நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணதான் அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்க அப்படி இல்ல. நான் ரிஃப்ரெஷ் பண்ணாம விட்டாலுமே அது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த வெப்சைட்ல அது பாட்டு சைட்ல ஓடிட்டே இருக்கு. இந்த மாதிரி எனக்கு ஓடிட்டே இருக்க கூடாது இல்ல. சோ வந்துட்டு கிளியர் டைம் அவுட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் அந்த வெப்சைட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்னா எனக்கு அது கவுண்ட் ஆகாது. அதுக்குள்ள போயிட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்தா மட்டும்தான் ஒவ்வொரு டைமா கவுண்ட் பண்ணிட்டே வரும். சோ அதுக்குதான் இந்த கிளியர் டைம் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கு. ஓகே. சோ இதுதான் வந்துட்டு பேசிக்கா ஹூக்ஸ் கான்செப்ட். யூஸ் ஸ்டேட் எப்படி பண்றது, அதுல எப்படி டிக்ளேர் பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி ஒரு கவுண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். நாளைக்கு நம்ம யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். டாஸ்க் என்னது உங்க வாய்ஸ் வந்து சரியா ஆடிபிள் இல்ல. ஓகே. அப்புறம் வந்து கண்ட்ரிஸ் வந்து டிராப் டவுன்ல
மேல் ஆர் ஃபீமேல் வந்து ரேடியோ பட்டன் இதானே பார்த்து. நீங்க வந்து பேசுறது வந்து திடீர்னாக்குல உள்ள போயிருது. ஓகே. ஃபர்ஸ்ட் கேக்குது. அதுக்கப்புறம் அப்படி வாய்ஸ் உள்ள போயிருது. அப்புறம் கிளியரா இல்ல. இந்துமதி சொல்லுங்க.